சேவகர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படட்டும். ஆகட்டும் பிரஜாபதி. வலிமையை பயன்படுத்துங்கள். முடியவில்லை என்றால் சேவகர்கள் எண்ணிக்கை அதிகமாக்குங்கள். உத்தரவு மன்னவா. கேளாய் தக்ஷராஜனே, தாம் எவ்வளவு முயற்சித்தாலும் இப்பணி பரிபூரணமாவது சாத்தியமல்ல. தாம் உண்மையை ஏற்பதே சிறந்தது. பகவான் விஷ்ணுவின் விக்கிரகம் முழுமையடையவில்லை. அதனால் சிற்பியை இவ்விதம் தாம் செய்தது ஏன்? விக்கிரகம் முழுமை பெறாத நிலையில் இருப்பதால் தான் ஆலயத்தினுள் நுழைய மறுப்பதாக கருதுகிறார்கள். பிழையோ உமது. ஆனால் தாழ்வதென்னவோ என் தந்தையின் தலைதான். இறைவன் மகாவிஷ்ணுவின் இந்த விக்கிரகத்தின் உருவமானது முழுமை அடையாதிருப்பதாக கூறுவது யார்? நான் ஏற்ற பணியில் இறக்கும் ஒன்றை சுட்டிக்காட்டும் அதிகாரத்தினை இக்ஷணம் வரைக்கும் இந்த தக்ஷன் எவருக்கும் அளிக்கவில்லை. தேவி, பிழை செய்தவன் நான் என கருதித்தான் என்னை நிந்திப்பது தகும். எனினும் நான் கூறியதை கூறியவண்ணம் நிறைவேற்றி தந்த ஓர் கைப்பதுமைதான். ஆனாலும் இறைவனின் விதிகளுக்கு தாமும் விலக்கானவர் அல்ல பிரம்மகுமாரனே. காலம் இன்னும் கடக்கவில்லை. தம் பிரஜைகள் முன்னிலையிலேயே லஜ்ஜை கொள்ளும் எச்செயலிலும் தாம் ஈடுபடாதிருப்பது நல்லது. பிரதிஷ்டை செய்வதில் வரும் தடைகளை தவிடுபொடியாக்கி இறைவன் விஷ்ணுவின் உள்ளத்தை குளிர்விக்க வேண்டியது நமது கடமை. அதற்கு நான் அறிந்த உபாயம் ஒன்று உண்டு. நாராயணி யாகம். தக்ஷராஜனே, நாராயணி யாகம் சாமானியமானதன்று. அந்த யாகமானது பூர்த்தியடைய 108 வகை மலர்கள் தேவைப்படும். குறிப்பாக பாரிஜாத மலர்கள் தேவை. பூ உலகில் அது கிடைக்கக்கூடிய இடம் ஒன்றுதான். அதை எடுத்து வரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை மகளே, வேண்டாம். அடர்ந்த கானகத்தினுள் நீ செல்ல அனுமதிக்க இயலாது. இப்பொறுப்பை வேறொருவரிடம் ஒப்படைக்கிறேன். தமக்கு சேவை புரியும் வாய்ப்பை என்னிடமிருந்து பறித்துவிட வேண்டாம். இதை எனது பாக்கியமாக கருதுகிறேன். அதனை கூற வேண்டியவன் நான். இத்தகைய மகள் கிடைக்கப் பெற்றது என் பாக்கியம். என் பொருட்டு நீ வருந்தும் நிலை ஏற்பட்டால் அதனை சகிக்கும் சக்தி உன் தந்தைக்கு இல்லை மகளே. எனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. பகவான் விஷ்ணு என்னை காப்பாற்றுவார். தந்தையே, தாம் சிறிதும் கலக்கம் கொள்ள வேண்டாம். நாங்கள் அனைவரும் சதிக்கு துணை செல்வோம். தாம் பெரிய மகளை பரிவோடு பாதுகாப்போம். இனி ஏனும் அனுமதியுங்கள்.
வருகிறேன் தேவி. மகரிஷி ததிசியின் ஆசிரமம் தம்மை வரவேற்கிறது. யாம் திசை தவறி இவ்விடம் வந்தோம். திசை விதியை நோக்கி விசையாக இழுத்து வந்துள்ளது. இதுபோல் எவரும் சரீரமெங்கும் சாம்பலையும் ருத்ராட்சத்தையும் தரித்திருக்கும் காட்சியினை கண்டிருக்க மாட்டீர்களே. சரீரத்தின் இறுதியும் ஆகப் போவது ஈரமற்ற சாம்பல்தான். அதுதான் இவ்வுலகியல் வாழ்க்கையில் சாஸ்வதமானது. சிருஷ்டியில் அனைத்தும் திருஷ்டியினின்று மறையக்கூடியது. அது சிருஷ்டிக்கும் பொருந்தக்கூடியது. ஆகையால் இந்த சிருஷ்டியின் மேல் மோகம் எதற்கு? இந்த மாலை ருத்ராட்ச விதைகளால் ஆனது. விதைகள் என்றும் வீழ்வதில்லை, வீணும் ஆவதில்லை. விதைகள் ஆன்மாவிற்கு இணை, நம் வாழ்விற்கு துணை. இச்சத்தியத்தினை என்றும் நிராகரித்தலாகாது. இதனை நினைவுபடுத்தவே ருத்ராட்சத்தினை மாலையாக தரிக்கிறோம். இதுவே சிவத்தொண்டர்களின் அடையாளமாக திகழ்கிறது. சிவனா? ஆம் தேவி, சிவன். ஈசன் என்றும் பெயர் கொண்ட மகாதேவர் அவரது மகிமையை என்றும் தமது தந்தை தக்ஷராஜனானவர் ஏற்க மறுத்து வருகிறார். திரும்பும் நேரம் நெருங்கியது. என் சகோதரிகள் என் குறித்து வருந்துவார்கள், அச்சத்தில் ஆழ்ந்திருப்பார்கள். யாம் உடனே புறப்பட வேண்டும். பாரிஜாத புஷ்பத்தை தாம் தேடி வர வேண்டும் என்பது விதியால் நிர்ணயிக்கப்பட்டதுதான். தக்ஷனின் மகளே சதி,